அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சில வெளிநாடுகளுக்கு செல்ல விசா இல்லை, அதாவது விசா தேவையில்லை என்ற செய்தியை நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம். அது எந்தெந்த நாடுகள், அதுபோல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள பாஸ்போர்ட் எனப்படும் கடவுச்சீட்டு கண்டிப்பாக தேவை. அந்த பாஸ்போர்ட்டில் மதிப்பு, அதில் இந்தியாவுக்கு எத்தனையாவது ரேங்க் என்பது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். சமீபத்தில் இலங்கை, ஈரான், தாய்லாந்து மற்றும் மலேசியா நாடுகளுக்கு செல்ல விசா தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் ஏற்கனவே அதல பாதாளத்துக்கு சென்ற அந்த நாடுகள் அதை தூக்கி நிறுத்த வேண்டாமா? நம்மை போன்ற இளிச்சவாயர்களை சுற்றுலா என்ற பெயரில் வெளிநாட்டினரை வரவழைக்க செய்யும் சூட்சுமமே இது. இதனால் அவர்களது வருவாய் அதிகரிக்கும் என்ற நோக்கத்தில் கொஞ்சம் தாராளம் காட்டியிருக்கிறார்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தால் அவ்வளவுதான். டாக்ஸி கட்டணம், ஹோட்டல் கட்டணம் என்று எடுத்ததற்கெல்லாம் வரி, அது இது என்று நம்மளுடைய பர்ஸை காலி செய்து விடுவார்கள். அதிலும் இலங்கைக்கு சென்றால் இந்தியர்கள் என்று தெரிந்தாலே போதும், மற்றவர்களை விட நமக்கு பல மடங்கு அதிக கட்டணங்களை வசூலித்து விடுகிறார்கள். உதாரணமாக, அங்குள்ள கோயிலுக்கு சென்று நுழைவு கட்டணம் தவிர்த்து செருப்பை கழட்டிவிட்டு செல்ல உள்ளூர் ஆசாமிகளுக்கு 10 ரூபாய் வசூலிக்கிறார்கள் என்றால், இந்தியர்களுக்கு அதுவே 100 ரூபாய் என்ற அளவில் வசூலிக்கிறார்கள். விசா தேவையில்லை என்றதும் இலவசமாக சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று கனவு காண்பவர்களுக்கு அங்கு சென்றதும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கும் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. உலகிலேயே எந்த நாட்டின் பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டு அதிக மதிப்புள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? பாஸ்போர்ட்டில் 4 வீதங்கள் உள்ளன. ஆர்டினரி பாஸ்போர்ட் சாதாரண குடிமக்களுக்கும், துறை சார்ந்த பாஸ்போர்ட் அரசாங்க ஊழியர்களுக்கும், டொமஸ்டிக் பாஸ்போர்ட் பிரதமர் மற்றும் முதல்வர் போன்ற உயர்மட்ட தலைவர்களுக்குமானது. ஜம்போ பாஸ்போர்ட் வியாபார நிமித்தமாக அடிக்கடி வெளிநாடு செல்பவர்களுக்கான பாஸ்போர்ட்டுகள். இதில் எந்த நாட்டின் பாஸ்போர்ட் அதிக மதிப்புள்ளது என்பது குறித்து பட்டியல் வெளியாகி இருக்கிறது. லண்டனை சேர்ந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலில் உலகிலேயே மதிப்புமிக்கதாக சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் முதல் இடத்தில் உள்ளது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 192 நாடுகளுக்கு, அதாவது 192 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் நாட்டின் பாஸ்போர்ட் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. இந்த நாட்டின் பாஸ்போர்ட்டுகள் மூலம் விசா இல்லாமல் 190 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜப்பான், லக்சம்பர்க், தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இது 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த பாஸ்போர்ட்டுகளின் மூலம் 189 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம். 4வது இடத்தில் டென்மார்க், அயர்லாந்து, நெதர்லாந்து மற்றும் லண்டன் பாஸ்போர்ட் இருக்கிறது. இதன் மூலம் விசா இல்லாமல் 188 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். 5வது இடத்தில் பெல்ஜியம், செக் குடியரசு, மால்டா, நியூசிலாந்து, நார்வே, போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, போலந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் இருக்கிறது. இதன் மூலம் 186 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம். இதில் இந்தியாவின் பாஸ்போர்ட் 80வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் பாஸ்போர்ட் மூலம் 57 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். பாகிஸ்தான் பாஸ்போர்ட் இதில் 100வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்திருப்பது ஆப்கானிஸ்தான். இந்த நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் 27 நாடுகளுக்கு மட்டுமே விசா இன்றி பயணம் மேற்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால், உபயோகமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நிறைய பேர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.